டாக்டர் மாசம் உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு டாக்டர். போன வாரம் தான் டாக்டர் வந்துட்டு போனேன். இந்த குழந்தைக்கு சளி குறையவே இல்லை டாக்டர். பிறந்ததுல இருந்து ஊத்திக்கிட்டே இருக்கு டாக்டர். என்ன பண்றது, மருந்து கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது டாக்டர். எத்தனை டாக்டரை பார்த்தாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற அம்மாவா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்த்து. வணக்கம், நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் ஜெயக்குமார். குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருமல் ஏன் வருது, எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஒரு விரிவா பார்த்துருவோமா? குழந்தைங்களுக்கு சளி நம்ம வழக்கு மொழியில நிறைய சளி வந்துருச்சு. மூக்கு சளி, தொண்டை சளி, அலர்ஜி சளி உறைஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டி கூட இருக்கவங்க நிறைய சளி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் ரெண்டு தான். ஒன்னு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், இன்னொன்னு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது இந்த மூக்குல இருந்து தொண்டை வரி இருந்துச்சுன்னா அது கீழே வருது, மூச்சு குழாய் நுரையீரல் சளி போருக்கு நிமோனியா மாதிரி இருக்குன்னா அது லோயர் ரெஸ்பிரேட்டரி. சளினா என்ன பண்ணும் குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்கு ஊத்தும், மூக்கை சொரிஞ்சுக்குவாங்க, தும்மல் இருக்கும், காது சொரிஞ்சுக்குவாங்க, கண்ணு ஊத்தும், கண்ணுல சொரிஞ்சுக்குவாங்க, தொண்டை கரகரப்பா இருக்கும், இருமல் இருக்கும். அதுவே மூச்சு குழாயை பாதிச்சிருச்சு, இல்ல ஒரு நிமோனியா மாதிரி இருக்குன்னா விடாம இருக்குவாங்க, நெருப்பு கொதிக்கிற மாதிரி ஜுரம் இருக்கும். இதோட சேர்த்து சில குழந்தைங்க பசி இல்லாம இருக்கும், டயர்டா இருப்பாங்க, ஈவன் தலைவலி கூட வரும், காது வலி வரும். இதுதான் குழந்தைங்களுக்கு சளியோடைய தொந்தரவுகளா குழந்தைகளுக்கு இருக்கும். சோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லா வியாதிகளுக்குமே காரணம் சுத்தம் சுகாதாரம் இல்லாம இருக்கிறது தான். கை சுத்தம், கால் சுத்தம், வாய் சுத்தம். எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வீட்டுல ஒரு குழந்தைக்கு சளி இருக்கு, இல்ல ஒரு பெரியவங்களுக்கு சளி இருக்குன்னா அவங்க தும்மும் போது இருமும் போது வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு கை குழந்தைக்கு ஒரு பெரிய குழந்தைக்கு சளி இருக்குன்னா மற்ற குழந்தைங்களும் வீட்டுல இருந்து சளி ஸ்ப்ரெட் ஆகிடும், தும்மும் போது இருமும் போது. சோ ஒருத்தவங்களுக்கு சளி இருக்குன்னா அவங்ககிட்ட விலகி இருக்கிறதுக்கு தான் நம்ம நல்லது. அதே மாதிரி ஒரு வீட்டுல பெரியவங்க யாராவது வெளியூர் போயிட்டு வராங்க, அவங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க குழந்தைகிட்ட விலகி இருக்கணும். ஒரு வீட்டுல விருந்தாளி வராங்க, ஏதோ ஒரு விஷயம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு சளி இருமல் இருக்குன்னா குழந்தைகளை கிட்ட விடாம இருக்கிறது பெட்டர். மழை காலத்துல, பனி காலத்துல குழந்தைகளை ஒரு குளிர், பனிக்காலம்னா பனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விட்டுறது, வீட்டுக்குள்ள அலோவ் பண்றது, மழை காலத்துல மழை இல்லாத நேரத்துல டிராவல் பண்றது, முடிஞ்ச அளவுக்கு கூட எடுத்துட்டு போயிடுறது, மழையில நனையாம பாத்துக்கிறது, டஸ்ட் அலர்ஜி ஆகாம பாத்துக்கிறது, இதெல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலை நம்ம சுத்தமா வச்சு. அதே மாதிரி கை சுத்தம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு டஸ்ட் இருந்துச்சுன்னா எடுத்து மூக்குல வச்சுக்காம வெளியில விளையாடிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு கை கால்லாம் கழுவிட்டு சாப்பிட சொல்லும். முக்கியமா கை எப்ப கழுவணும்னா, வெளியில போயிட்டு வராங்க, ஸ்கூல்ல இருந்து வராங்க, டாய்லெட் போயிட்டு வராங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த 4 டைமும் கண்டிப்பா குழந்தைகளுக்கு கை கழுவணும். ஏன்னா அந்த கையில இருக்க கிருமிகள் வழியா தான் முக்காவாசி வியாதிகள் நமக்கு வருது. ஸோ அதனாலதான் நம்ம கை கழுவ சொல்றோம் முக்கியமா. ஸோ வெளியில ஒரு கிரௌடட் பிளேஸுக்கு முக்கியமா குழந்தைகளை கூட்டு போகாம இருக்கிறது நல்லது. அதாவது சளி பிடிக்கும் அப்படின்னா, இல்ல தரையா குழந்தைங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னா நீங்க கண்டிப்பா குழந்தைகளை கூட்டு போகலாம். அதாவது 4 நல்ல காரியம் கெட்ட காரியம் கலந்துக்கிட்டா தான் உங்களுக்கு சோசியல் அவேர்னஸும் வரும். அப்படி போற நேரத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ், ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம், ஒரு கர்ச்சீப் கையில வச்சுக்கலாம், அங்க போகிட்டு வரும்போது கை கழுவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம விலகி இருக்கிறது பெட்டர். ஸோ இதை இல்லாம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்து, அதாவது பிறந்த 6 மாசத்துல வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 6 மாசத்துல இருந்து கண்டிப்பா தாய்ப்பாலோட சேர்த்து இணை உணவுகள் கொடுக்க ஆரம்பிச்சு. தாய்ப்பால் 10 6 மாசத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 7-8 மாசம் வரையும் சைவ உணவுகள் கொடுக்கலாம். நீங்க வீட்டுல அசைவ உணவுகள் சாப்பிட்ற மாதிரி இருந்தா 8 மாசம் அசைவ உணவு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது முட்டையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். முட்டை ஒத்துக்குதுன்னா அன்னையில இருந்து டெய்லியும் நீங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடலாம். முட்டை ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஒரு 5 ரூபா 6 ரூபாயில ஒரு புரதம் அந்த அளவுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். முட்டையை டெய்லியும் எடுத்துக்கலாம். புரோட்டீனை பத்தி ஏன் சொல்றோம் அப்படின்னா, புரோட்டீன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ், புரோட்டீன். நம்ம உடம்புல இருக்கிற, நம்ம செல்லுல இருக்கிறது முக்கியமான புரோட்டீன் தான். அது எதுல கிடைக்கும்னா விலங்குகள் புரோட்டீன் தான். உங்களுக்கு தெரியும், எக்கு, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ல இருக்கும். வெஜ்ஜில் பார்த்தோம்னா காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அதெல்லாம் நட்ஸ். ஸோ வெஜ் முக்கியமா மஷ்ரூம், பன்னீர், காலிஃபிளவர், சோயாபீன்ஸ்ல இருக்கும். நட்ஸ் இப்ப நிறைய நட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த நட்ஸ் அழிஞ்சுக்கணும் உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, டெய்லியும் ஒரு சுண்டல் கொடுக்கலாம். பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, வெள்ளை கலர்ல இருக்க கொண்டக்கடலை, ப்ரௌன் கலர்ல இருக்கிறது, அந்த மாதிரி நட்ஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது பாதாம், பிஸ்தா, ஈவன் வால்நட்ஸ் கூட குழந்தைகள் கொடுக்கலாம். இது இதோட சேர்த்து ஒரு பிறந்ததுல இருந்து 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு விட்டமின் டிராப்ஸ் கொடுப்பாங்க. அதாவது விட்டமின் D3 டிராப்ஸ். அது ஏன் அப்படின்னா, குழந்தைங்க வெயில்ல போனாதான் விட்டமின் D3 கிடைக்கும். ஸோ 2 வயசு வரைக்கும் குழந்தைகள் போதுமானவரை வெளியில எக்ஸ்போஸ் இருக்காது. கண்டிப்பா 1 இயர் வரைக்கும் விட்டமின் D3 400 இன்டர்நேஷனல் யூனிட் 1 ml இல்லைன்னா 15 சொட்டு ஒரு வேலைக்கு, இல்ல அப்படின்னா 8 சொட்டா 2 வேலைக்கு கண்டிப்பா 1 இயர் வரைக்கும் கொடுக்கணும். 4 மாசத்துல இருந்து அயன் டிராப்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். 4 மாசத்துல 1 வயசு வரைக்கும் கொடுக்கணும். ஏன்னா தாய்ப்பால்ல அயனோட அளவு கம்மியா தான் இருக்கும். அது பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் சயின்ஸ்ல, அது கம்மியா தான் இருக்கும். ஸோ 4 மாசத்துல 1 வரைக்கும் இது கொடுக்கும். இது இல்லாம தடுப்பூசி குழந்தைகளுக்கு கண்டிப்பா போடணும். அதாவது பிறந்தப்போ 3 தடுப்பூசி போட்டு அனுப்புவாங்க. நீங்க கவர்மெண்ட்ல பிறந்தாலும் பிரைவேட்ல பிறந்தாலும். அதுக்கப்புறம் 1.5 மாசம், 2.5 மாசம், 3 மாசம் ஊசி போடுவாங்க. 9 மாசத்துல GH ஊசி
போடுவாங்க, 1.5 வயசுல ஜிஹெச் போடுவாங்க, அதுக்கப்புறம் 5 வயசுல. இந்த 1.5, 2.5, 3 மாசத்துல போறாங்களா ஊசி, இதுல வந்து 2 விதமான தீவிர சளியை தடுக்கிற ஊசி இருக்கு. ஒன்னு நியூமோகாக்கல் வேக்சின், அதாவது பிசிவின்னு சொல்லுவாங்க. அது வந்து சாதாரண சளியில இருந்து நிமோனியாவில இருந்து மூளைக்காய்ச்சல் வரைக்கும் தடுக்கும். இன்னொன்னு ஹெச்ஐவி, ஹீமோகுளோஸ் இன்ஃபுளுன்சா வேக்சின் சொல்லுவாங்க. அதுவுமே இந்த காதுல சீடு வரது, மூளைக்காய்ச்சல், மார்பு சளி எல்லாத்தையும் தடுக்கிறது. ஸோ இதை இல்லாம குழந்தைகளுக்கு பிரைவேட்ல ஒரு முக்கியமான வேக்சின் இருக்கு. அது 6 மாசம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு இன்ஃபுளுன்சா வேக்சின் அப்படின்னு சொல்றது. 6 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துல பிறந்த 6 மாசத்துக்கு குழந்தைக்கு ஒரு முறையும், 7வது மாசத்துல 2வது முறை போட்டு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை தமிழ்நாட்டுல பருவமழை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது தமிழ்நாட்டுல பருவமழை காலம் எப்போ வரும்னா ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். ஸோ ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தைகளுக்கு போகணும். இது யாராருக்கு போடணும்னா 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் இது ஊசி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கலாம். நம்ம காய்கறி, பழங்கள், கீரைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். காய்கறிகளை கொடுக்கணும், கீரைகள் கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணும். இப்ப இருக்க பாதி குழந்தைகள் காய்கறி, பழங்கள், கீரைகள் என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸோட மோகம் அதிகமாயிடுச்சு. ஜங்க் ஃபுட்ஸை விட அது குப்பை உணவுகள் அப்படின்னு தான் நம்ம இப்ப வந்து நம்ம பீடியாட்ரிக்ஸ் பாதி பேர் சொல்லியிருக்காங்க. அதனால குழந்தைங்களுக்கு யூஸே இல்லை. நாக்குக்கு ருசியா இருக்கும். நாக்குக்கு ருசியா இருக்கிறது எல்லாமே பாதி வந்து கெடுதல் தான் விளையுது. ஸோ காய்கறி, பழங்கள், கீரையில தான் நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுக்கள் எல்லாமே இருக்கு. ஸோ பழங்கள் கொடுக்கணும்னா சார் பழம் கொடுத்தா சளி பிடிச்சிக்குமா? இதுவரையும் எந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியிலையும் பழம் கொடுத்தா சளி பிடிக்கும், சளி இருக்கிற குழந்தைக்கு பழம் கொடுத்தா சளி அதிகரிக்கும் அப்படின்னு எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. அதனால உங்க குழந்தைக்கு நீங்க எல்லா பழங்களும் தாராளமா கொடுக்கலாம். இது சொன்ன உடனே சார் வாழைப்பழம் கொடுத்தா சளி பிடிக்குமா, சார் பூம்பழம் கொடுக்கணுமா, பச்சை பழம் கொடுக்கணுமா, எந்த பழம் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். சார் ஆரஞ்சு பழம் கொடுத்தா என் குழந்தைக்கு சளி பிடிச்சிடும் சார், சாத்துக்குடி கொடுத்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எந்த பழம் வேணாலும் கொடுக்கலாம். அடுத்தது சார் பால் கொடுத்தா சளி பிடிக்குமா? கண்டிப்பா 1 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு பசும்பால் கொடுக்க கூடாது. பசும்பால் கொடுத்தா குழந்தைகளுக்கு வயிறு வலியோட சேர்த்து சளி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 2 ரீசன். ஒன்னு கவுஸ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பசும்பாலோட ஓவமையோட சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 வயசுக்கு மேல உங்க குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பாஸ்டரைஸ்டு மில்க், அதாவது பால் வந்து பக்கத்து வீட்டுல கிடையாது, நம்ம வீட்டுல இருந்த பால் சுடு பண்ணி கொடுக்காம பாஸ்டரைஸ்டு பாக்கெட்ல வருதுங்களா, முக்கியமா ஆவின் பால் கொடுக்கலாம். ஆவின் பால் கொடுக்கறது அது பாஸ்டரைஸ் பண்ணி வருது, அது வழியா கிருமிகள் போகாம இருக்கும். அது வண்டியா நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சார் தயிர் கொடுத்தா சளி பிடிச்சுக்கும்? கண்டிப்பா கிடையாது. தயிர்ல நிறைய ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கு. நம்ம உடலுக்கு நன்மை பயக்கும் ப்ரோபயாட்டிக்ஸ் தயிர்ல இருக்கு. கண்டிப்பா தயிர் கொடுக்கலாம். பால் வந்து 1 வயசுக்கு மேல உங்க குழந்தைக்கு ஒத்துக்குச்சுன்னா பால் கொடுக்கலாம், பழங்களும் கொடுக்கலாம். சரிங்க சார், வேற என்ன பண்ணனா உங்க குழந்தைக்கு நல்லது கிடைக்கும்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது கை சுத்தம், கால் சுத்தம். அதே மாதிரி இன்னொரு தடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமா வச்சு, அதாவது முக்கியமா பெட்ரூம் வந்து தூங்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த ரூம்ல பெட்டு, பெட்ஷீட், தலையான தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ரூம் கன்ஜஸ்டடா இருந்துச்சுனாலும் குழந்தைகளுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகி சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது தேவையில்லாத புக்ஸ் வச்சுக்கிறது, துணிமணியை ஓப்பனா அடுக்கி வச்சுக்கிறது, பொம்மைகள் அடுக்கி வச்சுக்கிறதுனா அதுல இருந்து டஸ்ட் வரதுனால குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும். பெட்ஷீட்லாம் ரெகுலர் இன்டர்வல் துவச்சுக்கோங்க, தலையணையை அடிக்கடி மாத்திக்கோங்க, வீட்டுல ஜன்னலை சுத்தி கர்டன் எல்லாம் போட்டிருப்பீங்கல்ல அது எல்லாத்தையும் அடிக்கடி மாத்திக்கோங்க. ஃபேன்ல இருக்க ஒட்டடையெல்லாம் அப்பப்போ அடிச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசி யூஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பா கேட்பீங்க. நேரத்தில் கண்டிப்பா உங்க குழந்தைக்கு ஏசி யூஸ் பண்ணலன்னா ரெகுலர் இன்டர்வல் சர்வீஸ் பண்ணி ஃபில்டரை கிளீன் பண்ணி ஏசி வந்து 24 ல இருந்து 28 டெம்பரேச்சர் வச்சு ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ அது இல்லாம வேற என்ன பண்ணா என் குழந்தைக்கு சளி பிடிக்காம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சளி பிடிக்கிறதுக்கு கிரௌடட் பிளேஸ் சொன்னதுல முக்கியமான இன்னொரு கிரௌடட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல். அதான் முக்கியமா கிண்டர் கார்டன். எப்போ அப்படின்னா பிளே ஸ்கூல், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, இப்ப சிபிஎஸ்ல சொல்றேன் ஜேகேஜி, எஸ்கேஜி, இங்க தான் பிடிக்கிறதுக்காக. முன்னாடியே சொன்ன மாதிரி 1 வயசுல இருந்து 5 வயசு குழந்தைங்களுக்கு தான் சளி அதிகமா பிடிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சளி பிடிக்காம குழந்தைகளுக்கு தடுக்கவே முடியாது. அந்த சளியோட தீவிரம் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு 1 மாசத்துல 1 தடவை சளி பிடிக்கும், 1 வருஷத்துல 12 தடவை சளி பிடிக்கும். இது வந்து நார்மல் சளி தான். அதாவது வெறும் மூக்கு ஒழுவதோட இருக்கு அப்படின்னா அதனுடைய சீரியஸ்னஸ் அதிகமானதான் நம்ம உரி பண்ண போறோம். சரிங்களா? இதை நம்ம வந்து மெடிக்கல் கரிக்குலத்துல, அதாவது எங்களுக்கு டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு மூக்கு ஒழுகுதுன்னா வைத்தியம் பண்ணா 7 நாள், வைத்தியம் பண்ணலன்னா 1 வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி கேஜி பாத்தீங்கன்னா அண்ணாமலை படத்துல வந்து ராதாரவி சொல்ற மாதிரி 7 நாள் 1 தான், 1 வாரம் 1 தான். சோ வந்து அது தானாவே வந்துட்டு தானா போய். சரி சார், எப்பதான் சார் நான் உரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா முக்கியமான கேள்வி, இந்த மூக்கு ஒழுகிறதுக்கு பாருங்களேன், அது கலர் ரொம்ப மாறிச்சுனாவோ, அதாவது மஞ்சள் கலர், பச்சை கலர் ஸ்மெல் வருது அப்படின்னாவோ, விடாம குழந்தை தும்பிக்கிட்டே இருக்கு, விடாம எழுதுகிட்டே இருக்கு, திரும்பிக்கிட்டே இருக்கு, நெருப்பு கொதிக்கிற மாதிரி ஜுரம் இருக்கு, அந்த குழந்தையால தூங்கவே முடியல, மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருது, அதாவது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, பால் குடிக்கவே முடியல, சாப்பிட மாட்டேங்கிறான், தோண்டு ஊதுறான், யூரின் போற அளவு கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, காதுல சீழ் வருது, இந்த மாதிரி காரணத்தோட அவனுக்கு சளி இருந்தாலும் நம்ம பயப்படணும். அப்படி இல்லாம சாதாரண மூக்கு ஒழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. அந்த மாதிரி சளிகளுக்கு நம்ம வந்து வீட்லயே 2 நாளைக்கு கை வைத்தியம் பண்ணாவே சரியாயிடும். வீட்டுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாதாரணமா வந்து துளசி இலை கொடுக்கலாம், கற்பூரவள்ளி கலருக்குள்ள கொடுக்கலாம், நம்ம பால்ல வந்து மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி கொடுக்கலாம், நம்ம கருப்பு மிளகு இருக்குங்களா அதை ரசம் வச்சு கொடுக்கலாம், கசாயம் வச்சு கொடுக்கலாம், சுக்கு மிளகு தப்புளி வந்து காபி மாதிரி பால் மாதிரி டீ போட்டு
கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒத்துக்குச்சுன்னா கொடுப்போம். சார் தேன் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்கலாம். காலையில ஒரு 2.5 மில்லி, நைட்ல ஒரு 2.5 மில்லி கொடுக்கலாம். அதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சும்மாவும் கொடுக்கலாம், சுடு தண்ணியில கலந்து கொடுக்கலாம், தேன், சுடு தண்ணி, எலுமிச்சம்பழம் சேர்ந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வீட்டுல வந்து கை வைத்தியமும் குழந்தைகள் குடிக்கலாம். அதாவது 1 வயசுக்கு மேல குழந்தைகள். சார் இதெல்லாம் எல்லா குழந்தையும் குடிக்குமான்னு கண்டிப்பா எல்லா குழந்தையும் குடிக்காது. எந்த குழந்தைக்கு ஒத்துக்குதோ அந்த குழந்தைக்கு கொடுக்க. டாக்டர் சொல்லிட்டாரு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வழினா போயிட்டு ஒரு கற்பூர வெள்ளை இலையோ துளசி இலையோ துளசி கசாயமோ கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒமட்டி இருமி வாந்தி எடுத்து வயிறு புண்ணாகி தேவையில்லாம பிரச்சனைகள் கொண்டு வரணும். உங்க குழந்தையால குடிக்க முடியும் ஒத்துக்கும் அப்படின்னா மட்டும் கை வைத்தியம் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா டாக்டர்கிட்ட காமிச்சிருந்து பெட்டர். ஓகேங்களா? கடைசியா இன்னும் ஒரு 3 பாயிண்ட பத்தி சொல்றேன். சோ வெளியில போகும்போது முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் வச்சுக்கோங்க. மாஸ்க் போட்டுக்க சொல்லுங்க. அதாவது இந்த மழை காலத்துல பனி காலத்துல உள்ள உங்க குழந்தைக்கு தும்மல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, கட்சி கொடுத்துக்கோங்க, இரும்பு தும்மல் கட்சி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்க குழந்தைகளுக்கு ஒரு சோசியல் அவேர்னஸ் சொல்லி கொடுங்க. தண்ணியை வந்து இந்த மழை காலத்துல பனி காலத்துல சுட வச்சு ஆற வச்சு கொடுங்க. முக்கியமா குழந்தைகளை வந்து 1 வயசுக்கு மேல வெளியில ஓடி ஆடி விளையாட சொல்லுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க வெளியில ஓடியாடி விளையாடும் போதுதான் ஒரு எக்ஸ்போஷர் ஆகும்போது தான் ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு வைரஸ் காய்ச்சல் வைரஸ் சளி வரும்போது அதுல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரும்போது அடுத்த அந்த கிருமிக்கு எக்ஸ்போஸ்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அவங்க பாடியில் ஆல்ரெடி ஆன்டிபாடி உருவாகி இருக்கிறதுனால அவங்க உடம்பு அதை எதிர்த்து போராடி அடுத்த சளியை வந்து தீவிரம் இல்லாம பார்க்கும். சரிங்களா? நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க எப்ப வெளியில அனுப்பினாலும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும். இன்னொன்னு, இந்த குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப தும்மல் இருமல் இருக்கு, அந்த குழந்தையால முடியலன்னா கண்டிப்பா ஸ்கூலுக்கு 1 நாள் 2 நாள் லீவ் போறது தப்பு கிடையாது. நம்ம ஸ்கூலுக்கு நம்ம வைத்தியத்துக்கு வர தாத்தா பாட்டி அம்மா வந்து கேட்கிற முதல் கேள்வி, சார் நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு அனுப்பலாமா அப்படிங்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு. ஸோ இது கிண்டர் கார்டன், அதாவது க்ரௌடட் பிளேஸ் தான் சளி அதிகமாகிறதுக்கு ரீசன் மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல என்னன்னா இந்த 3வது வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ரூம்ல ஒரு 20-30 குழந்தைங்க இருக்கு, ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சளி வருதுன்னா அவங்க இருக்கிட்டு தும்மும் போது மற்றவங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்க குழந்தைக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். நம்ம 1 வாரம் மருந்து கொடுத்து ஒரு குழந்தை அனுப்பணும்னா போயிட்டு 2 நாள் நல்லா இருப்பாங்க, 3வது வாரம் சளி வந்துருக்குன்னா பக்கத்துல இருக்க இன்னொரு குழந்தைகள்ட்ட இருந்து நமக்கு சளி வந்துடுது. ஸோ அதனால சளி அதிகமா இருக்க குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அணுகாம இருந்து நம்ம ஒரு சோசியல் அவேர்னஸோட இருக்கிறதான் பெட்டர். ஸோ 1 நாள் 2 நாள் லீவ் போறதுல பெருசா ஒன்றும் ஆயிர போறதுல. ஸோ 8வது 10வது 12வது முக்கியமான ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா எக்ஸாம் அப்போ வருதுன்னா பரவாயில்ல. மற்ற நாள்லாம் இந்த யூகேஜி படிக்கிற குழந்தைங்க ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைங்கலாம் சளி இருக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க கேட்கும்போது நமக்கே பாவமா இருக்கு. பேரண்ட்ஸ்ட்டு கேட்டிருக்கேன், அம்மா நீங்க 5வது படிக்கும்போது எத்தனை நாள் நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ காலைல எழுந்த உடனே குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும், சாப்பிடலையே பசி ஏற்றி விட்டுருந்தோம், கொண்டு விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மனநிலைமையோட இருக்காது. ஓகேங்களா? இன்னொன்னு, இந்த குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வர தாய்மார்கள் கை குழந்தைகளை சார் 1 வாரமா குளிக்க வைக்கல சார், நேற்று தான் சார் குளிக்க வச்சேன், சளி பிடிச்சிச்சு சார், இவனுக்கு குளிச்சாவே சளி பிடிச்சிது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிச்சா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. குளிக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான பழக்கம். குளிக்க வச்சிங்கன்னா தான் கை குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்க. டெய்லியுமே குழந்தைகள் குளிக்க வைக்கலாம். அந்த குளிக்க வைக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து காதுல மூக்குல வாயில தண்ணி போச்சுனாவோ தெரியாம அந்த தண்ணியை குழந்தை குடிச்சிக்கிட்டாதான் சளி பிடிக்குமோ ஒழிஞ்சு நீங்க வந்து குளிக்க வைக்கிறதுனால குழந்தைக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தண்ணி மாற்றி கொடுத்தா சளி பிடிக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்ல. அந்த தண்ணியை வந்து உங்க குழந்தைங்க வந்து குடிக்கிற தண்ணியிலயோ அந்த பாத்திரத்திலேயே கிருமி இருந்தா தான் சளி பிடிக்குமோ ஒழிஞ்சு தண்ணி மாற்றி குடிக்கிறதால சளி பிடிக்காது. ஒருவேளை அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கோ எங்கேயாவது போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கையோட எடுத்துட்டு போயிருங்க. இல்ல அங்க கிடைக்கிற தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ சளியை பத்தி நம்ம போதுமான அளவு பேசியிருப்போம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, சொல்றேன். என்னுடைய சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது சொல்லணும்னா ஆடி போடுங்க. நன்றி, வணக்கம்.